இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நாயும் ஒரு பேயும் சேர்ந்துட்டு ஒரு குழந்தைய எப்படிதான் காப்பாத்துறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஒரு நாய் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு வருது. சுடுகாட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் வந்து அந்த குழந்தைய வந்து பிடிச்சிட்டு இருந்துச்சு. பிடிச்சிட்டு இருந்ததால அந்த பேய்க்கு என்ன தோணுச்சுனாக்க, இந்த நாய் குழந்தை கடிச்சு சாப்பிட போதாங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கும் பேய்க்கும் போராட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாயை அந்த பேய் வந்து அடிச்சு துரத்துருச்சு. நாய் வந்து ஓடிடுச்சு. ஓடினதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த குழந்தைய வச்சு பாத்துக்குச்சு அந்த பேய். நல்லா பாத்துக்கிட்டு நல்லா குஞ்சிச்சு. குஞ்சிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பசி எடுக்கும்ல, அதுக்கு ஒரு பால் பொட்டல்ல பால் கொடுத்துச்சு. நல்லா பாத்துக்குச்சு. நல்லா பாத்துக்கிட்டாலும் எவ்வளவுதான் பாத்துக்க முடியும் இந்த குழந்தைய. அவங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்து தானே ஆகணும்னு சொல்லி கொண்டு போச்சு. அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கலான்னு போச்சு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்ட்ரீட்ல இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அந்த குழந்தை தெருவில் இருக்கிற குழந்தை. அதனால அந்த பேய் என்ன பண்றதுன்னே தெரியாத அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு திருப்பி வந்துச்சு. அப்பதான் அந்த நாயும் கூடியே வந்துச்சு. அப்பதான் அந்த பேய்க்கே புரிஞ்சிச்சு நாய் காப்பாத்துனுச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த நாயும் இந்த பேயும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கிட்ட நின்னாங்க. இந்த வீடு தான் கரெக்டா இருக்கும், இந்த குழந்தைங்க ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலிங் பெல் அடிச்சுட்டு உட்காந்தாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து பாத்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் நாயும் உள்ளார கூட்டு போச்சு. அந்த பொண்ணு அந்த குழந்தைய அவ்வளவு அழகா பாத்துக்கிச்சு. சொந்த தாய் மாரியே பாத்துக்கிச்சு. நல்ல இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க நாயும் சரி அந்த பேயும் சரி. அப்புறம் அந்த பேயும் அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு தான் இருக்கும், நாயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஃபேமிலியே அந்த நாயும் பேயும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. நல்ல வாழ்க்கையை கொடுத்து அப்படிதான் இந்த நாயும் பேயும் சேர்ந்து உதவி செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான இன்சிடென்ட் நடந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. காய்ஸ் ப்ளீஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுல தான் நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுல இருக்குது. அப்பதான் என் சேனல் மானிட்டர் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான இன்சிடென்ட் நடந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் ஸ்டோரியா அப்லோட் பண்றேன். பாய்.